அதனால ஆ. தேவையில்ல. கள்ளச்சாராயம் அது பிராந்தி அது உனக்கு யாருக்கு தெரியுமா? கள்ளக்குறிச்சியில சரி, சரி. சத்தம் போடாதீங்க. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. ரத்தத்தால் எங்களுக்கு அழுமாண்டவரை தூய்மையாக்கும். விடுதலை தாரும் அனைத்துமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை பைண்ட் காஸ்ட் எவ்ரி unclean spirit எல்லா சுத்த ஆவிகளும் கட்டி நிர்மலமாக்கப்படுத்தும் ஆண்டவரை பைண்ட் காஸ்ட் எவ்ரி unclean spirits receive the peace of Christ. சமாதானத்தின் ஆவி எங்கள் உள்ளது ஊடுருவி செல்லட்டும் ஆண்டவரை ஞானத்தை பொழிந்தருளும். மதமா எங்களுக்காக ஜெபியும் மதமேறி intercede for us. Father, in the mighty name of Jesus, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise my King. Praise your Savior. Praise your Healer. Praise your Redeemer. இன்னைக்கு வந்து நெகேமியாவின் புத்தகத்துல இருக்கிறோம். நெகேமியா புத்தகத்துல வந்து நம்ம இது 4வது அதிகாரத்துல இருக்கிறோம். இந்த 4வது அதிகாரத்தை புரிந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விபிலியத்துல ஒரு சில விஷயங்களை தியானிப்போம். எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுக்காக முன்னோடியாக ஆண்டவர் வந்து நம்ம அயலானை நேசிப்பதற்கு ஆண்டவர் சொல்றாரு. பல நேரத்துல இந்த அயலான் அப்படின்றது நம்ம ஒரு அயலான் மட்டும் இல்ல, எதிரியும் நேசிக்க ஆண்டவர் வந்து நம்ம வழி நடத்தி இருக்கின்றார். ஏன்னா பல நேரத்துல வந்து இந்த அயலானும் இந்த எதிரியும் ஒரே ஆளா இருக்கலாம். அயலானும் நேசிப்பதும் எதிரியும் ஒரே ஆளா கூட இருக்கலாம். இயேசு வந்து நெகேமியாவின் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 4வது அதிகாரத்துல இவரோட சூழ்நிலை இதே மாதிரிதான் இருக்கு. அயலானும் எதிரிகளும் ஜெருசலேமை சுற்றி இருக்கின்ற நபர்கள் எல்லாருமே, சன்பலாத் அவரோட இருந்த மக்கள் எல்லாருமே வந்து எதிராக இருந்தார்கள். அவங்களுக்கு வந்து வீக்கா இருக்கணும், யூதர்கள் வந்து பெரிய சக்தியெல்லாம் வரக்கூடாது அவங்களுக்காக. அவங்களுக்கு இந்த கோயிலை கட்டினாங்க அப்படின்னு சொன்னா பெரிய சக்தி வந்துடும், அவங்க வந்து பல பிரச்சனைகள் உருவாக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி, எப்போ இந்த மக்கள் வந்து எப்போ பெருசா ஜெபம் ஒண்ணும் இல்லாம பெருசா கோயில் கட்ட பெரிய முயற்சி எல்லாம் செய்யாத போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சாத்தான் வந்து அவங்களுக்கு இந்த மக்கள் வழியாக சன்பலாத்தும் அவங்களோட நபர்கள் வழியாக ஒரு பிரச்சனை உருவாக்க ட்ரையே பண்ணல. எப்போ இவங்க வந்து கோயிலை கட்டணும்னு முயற்சி செய்யறாங்களோ அப்போ தடைகள் வருகின்றது. நம்ம நிறைய வாட்டி பார்த்தோம், நிறைய தடைகள் வருகின்றது. எஸ்ரான் புத்தகத்திலையும் பார்த்தோம். ஆனா இந்த எதிர்ப்பு அப்படின்றது மட்டும் கிடையாது, கடவுளோட ஆசிரியன் ஒரு அடையாளம். அது ஒரு வாய்ப்பு, நமக்கு வளருவதற்கு அது ஒரு வாய்ப்பு, அரிய ஒரு வாய்ப்பு. சில கஷ்டங்கள், சில இந்த வேலையை செய்வதற்கு சில கஷ்டங்கள் வழியாக ஆண்டவர் வந்து வளருவதற்கு சில வாய்ப்பை தருகின்றார். இது வந்து ஒரு கருவி. இந்த உலகத்துல ஒரே நபர் மட்டும்தான், இயேசுவாண்டவரை தவிர வேற யாருமே கிடையாது. பாவம் இல்லாத ஒரு நபர்ன்றது இயேசுவாண்டவர் மட்டும்தான். வேற யாருக்குமே பாவம் இல்லாத ஒரு நபர் கிடையாது. ஆனால் எல்லா நபர்களுக்கும், நமக்கு எல்லாருக்குமே இயேசுவாண்டவர் சேர்ந்துதான் சொல்றேன், எல்லாருக்குமே சோதனைகள் வரும். சில பாரம் உள்ள சூழ்நிலைகள் வரும், சில வேதனையான சூழ்நிலைகள் வரும். இயேசுவாண்டவருக்கும் பாவம் இல்லாத நபருக்கும் அவருக்குமே இருந்தது, நமக்கு உறுதியாக இருக்கும். ஆனா நம்ம இது எதிர்பார்ப்பது கிடையாது. நம்ம ஒரு எளிதான வாழ்க்கையை தான் எதிர்பார்த்து ஆண்டவர் பின்னாடி நம்ம செல்றோம். ஒரு பெரிய ஒரு பெயிண்டர், நல்ல பெயிண்டிங் எல்லாம் வரைகிறவர் வந்து சென்ட் பால் அவரோட கத்தீட்ரல் லண்டன்ல வந்து அவர் வந்து வரைந்து கொண்டிருக்கும் போது என்னாச்சு, அவரு அந்த பெயிண்டிங்கை வந்து சரியா பாக்குறதுக்காக அவர் என்ன செய்யறாருன்னா கொஞ்சம் பின்னாடி போய் அவர் பாக்குறாரு. அது இன்னும் ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சிருந்தாருன்னா அவர் கீழே விழுந்து இறந்திருப்பார். ரொம்ப பெரிய பெயிண்டிங் அது. ஆனா அவரோட இருந்த ஒரு பெயிண்டர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவரோட நண்பர் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் வந்து அந்த பெயிண்டிங்க்கு வந்து ஒரு கரையை, அங்க ஒரு கரையை போடுறாரு. அந்த கரையை பார்த்த உடனே இவர் வந்து போய் அந்த பெயிண்டிங்கை காப்பாத்துறதுக்காக இவர் ஓடி போறாரு முன்னாடி. அதனால அவரு காப்பாற்றப்பட்டார். நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் சில சூழ்நிலைகள்ல இந்த மாதிரி சில கரைகள், சில தடைகள் அனுமதிப்பார். அவர் விரும்புவது கிடையாது, அவர் அனுமதிக்கின்றார். நம்ம எதற்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா,
எதற்காக அப்படின்னு கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா நம்மள ஆண்டவர் காப்பாத்துறாரு. நம்ம இதை விட மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம செல்லக்கூடாதுன்றதுக்காக, நம்மளை காப்பாற்றுவதற்காக இந்த தடைகளை அவர் கொண்டு வருவார். நம்மளை இன்னும் ஒரு மேலான விஷயத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்காக சில சூழ்நிலைகளை அவர் கொண்டு வருவார். 4வது அதிகாரத்துல இருந்து 6வது அதிகாரம், நெகேமியாவின் புத்தகம் 4வது அதிகாரத்துல இருந்து 6வது அதிகாரம் வரைக்கும் வாசிங்க அப்படின்னு சொன்னா 9 விதமான எதிரி 9 விதமான ஒரு சூழ்ச்சிகளை வந்து செய்யறான். முதல் சூழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏளனமாக, முன்னாடி ஏளனமாக பேசுவதை பத்தி தியானிப்போம். சில போர் வருவதை போல பயத்தின் வழியாக, 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் பயத்தின் வழியாக, 10வது வசனத்தை பாத்தீங்கன்னா ஒரு சோர்வின் வழியாக, 11ல இருந்து 23 பயம், அங்க அதுக்கப்புறம் சுயநலம், அந்த 5வது அதிகாரம் பாத்தீங்கன்னா சுயநலத்தின் வழியாக. ஆனா இந்த மக்கள் எதிராக வருகின்ற பிரச்சனைகள்ல அவங்க அந்த வேலை நிக்கல. எதிரி கடைசியில நெகேமியாவையே நெகேமியாவுக்கு எதிராக போரிட ஆரம்பிக்கிறது. ஒரு சமரசம் வழியாக, சில சூழ்நிலையில தவறான குற்றச்சாட்டு வழியாக. 6வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா முதல்ல சமரசம், இதெல்லாம் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சரி பண்ணலாம், நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பேச்சுவார்த்தை வழியாக சரி பண்ணலாம் அப்படின்னு. அடுத்தது குற்றச்சாட்டை எழுப்புகின்றார்கள் 6வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் சில விதமான நான் அவனை அழிச்சிருவேன்னு சொல்லி பயப்படுத்துவாங்க. அது மாதிரி பலவிதமான தடைகள். ஆனா இந்த வேலையை 52 நாள்ல இந்த வேலை முடிகின்றது. சாத்தானோட சூழ்ச்சியை நம்ம கவனமாக இருக்க பவுல் சொல்றார் அற்புதமாக. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல 11வது வசனம் வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல 11வது வசனம். அந்த சாத்தானின் சூழ்ச்சியை நம்ம புரிந்தவர்களாக இருக்கிறோம். பல பேருக்கு நம்ம தெரியாம இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 2:11 வாசிக்கிறீங்களா? இவ்வாறு சாத்தான் நம்மை வஞ்சிக்க இடம் கொடுக்க மாட்டோம். அவனது சதித்திட்டம் நமக்கு தெரியாதது அல்ல. ஆமீன். ஆமீன். இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 4 விதமாக ஆண்டவரின் வேலையை அவங்க எதிர்க்கின்றது நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்க கடவுளின் மக்கள் எப்படி 4 விதமாக கடவுளின் மக்கள் எப்படி ஆண்டவரை சிக்கன பிடித்து கொண்டு நம்ம மனம் தளராமல் முன்னாடி செல்வதை சாத்தானை நம்ம மேற்கொள்வது, தோற்கடிப்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம எப்போ ஒரு விஷயத்தை நம்ம கட்டி எழுப்பணும்னு முயற்சி செய்யறோமோ, நம்ம போரிடுகின்றோமோ, அது ஒரு போர். அந்த போருக்கு நம்ம தயாராக இருக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம நேற்றுக்கு தியானித்ததை போல் திருப்பியும் அவங்க கோபப்படும் போது என்ன செய்யறாங்க? நமக்கு ஏளனமாக பேசுகின்றதை நம்ம பார்க்கணும். நெகேமியாவின் புத்தகம் 4வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? நாங்கள் மதிலை கட்டுவது பற்றி கேள்வியுற்ற சன்பலாற்று சினமுற்று வெகுண்டெழுந்து யூதர்களை ஏளனம் செய்தான். தன் தோழர்கள் முன்னிலையிலும் சமாரியா படையின் முன்னிலையிலும் இந்த அற்ப யூதர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் சும்மா விடப்படுவார்களா? அவர்களால் பலி செலுத்த முடியுமா? ஒரு நாளில் வேலையை முடித்து விடுவார்களா? எரிந்து போன சாம்பல் குவியலில் இருந்து அவர்களால் கற்கள் உண்டாக்க இயலுமா என்று எள்ளி நகையாடினான். அவனுக்கு அருகில் இருந்த அம்மோனியனான தோபியா, ஆமாம், அவர்கள் அதை கட்டுகிறார்களாம். ஆனால் ஒரு நரி அதன் மேல் ஏறி சென்றால் கூட அந்த கல் மதில் இடிந்து விழும் என்று ஏளனம் செய்தான். ஆமீன். ஆமீன். இங்க முதல்ல ஏளனம் செய்கின்றார்கள். கோபத்துக்கு அப்புறம் ரிடிக்யூல் அப்படின்னு அந்த வேலை துறக்கிறதுக்கு முன்னாடியே அப்ப அவர் செய்ய ஆரம்பிச்ச விஷயம் தான் இது. புதுமையாலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா சில பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லணும்னா சில பேரோட வாழ்க்கையில ஒரே நிமிஷம்
அடுத்த ஒரு விஷயம், இந்த ஏளனத்தை பத்தி நம்ம தியானித்தோம். சில பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்களால வந்து சுட ஐ மீன் சரீரத்துல ஒரு பலியை கூட அவங்க பொறுத்துக்குவாங்க. அவங்களை கண் எடுத்து சுட்டாலும் அவங்க பொறுத்துக்குவாங்க. ஆனா சில வார்த்தைகள்னால அவங்க வந்து ரொம்ப வேதனைப்படுகின்ற மக்களாக இருப்பாங்க. அத வந்து சாத்தானுக்கு தெரியும். அதான் சன்பலாத்தின் வழியாக அவன் எப்படி செயல்படுறான், திருப்பியும் ஏளனமாக பேசுகின்றான். ஏன்னா அது ஒரு வேதனைக்கு வரும் அப்படின்னு தெரியும். அது வந்து சாத்தானோட ஒரு ஷேக்ஸ்பியர் சொல்லுவார். ஷேக்ஸ்பியர் அவர் சொல்றது பேப்பர் புல்லட்ஸ் ஆஃப் த பிரெயின் அப்படின்னு. இந்த இந்த ஒரு சில இந்த ஒரு சூழ்ச்சி வழியாக, இந்த ஒரு ஏளனமாக பேசுவது வழியாக பல பேர் வந்து வேதனைக்கு உள்ளாகி கடவுளோட வேலையை விட்டு விலகி இருக்கின்றார். இது வந்து இந்த விதத்துல ஆண்டவரோட ஊழியக்காரர்களை வந்து ஏளனமாக பேசுவது அப்படின்றது ஒரு எப்பவும் நம்ம நிறைய இடத்துல கவனிச்சிருக்கிறோம். நேத்திக்கே தியானித்தோம். இன்னைக்கு வந்து கோலியாத்தும் தாவீதும் போரிடும் போது கோலியாத்து எந்த விதத்துல சொல்றான், நான் பார்த்தா நாய் மாதிரி இருக்கா அவனுக்கு அப்படின்னு தான் கேள்வி கேட்கிறான். இயேசு ஆண்டவரோட அவரோட அவரை தண்டனை கொடுக்க வந்த போர் வீரர்களும் வந்து அடித்தது யார் அடிக்கின்றா அவங்க அப்படின்ட்டு கேட்க. சிலுவை மரணத்திலையும் நம்ம அதை பார்த்தோம். எபிரேயர் 11வது அதிகாரத்துல 32வது வசனம், யாரெல்லாம் வந்து ஆண்டவருக்காக நம்ம நிக்கிறோம், எந்த ஆண்டவரின் திருவுளத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும், ஆண்டவருக்கு ஏற்றபடியாக நம்ம ஒரு வாழ்க்கையை வாழணும்னு விரும்புறோமோ, பெரிய ஊழியெல்லாம் கூட செய்ய தேவையில்ல, ஆண்டவருக்கு ஏற்றபடியா நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாவே பல தடைகள் வரும். எபிரேயர் 11வது அதிகாரத்துல 36வது வசனம் வாசிக்கிறீங்களா? வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளாயினர், விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர். ஆமீன். ஆமீன். எப்ப எதிரி நம்ம வந்து நம்மளை பார்த்து சிரிக்கின்றானோ அது ஒரு அடையாளம். ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறாரு, பெரிய ஒரு அற்புதமான வழியில் ஆசீர்வதிக்க போறாரு. 52 நாள்ல இந்த வேலை முடிஞ்சது. 52 நாள்ல இந்த வேலை முடிஞ்சது. தொடக்கத்திலயும் சரி, அதுக்கப்புறமும் இந்த ஒரு விதத்துல சூழ்ச்சியை வந்து அவன் விடவே இல்லை. அடுத்த ஒரு 4வது அதிகாரத்துல 2வது வசனத்தை பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்றான், இவங்கெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லைங்கலாம் ஒரு பொருள்படுத்தக்கூடிய ஒரு மக்களே கிடையாது, சாதாரணமான மக்கள் அப்படின்னு சொல்லி, ஒன்னும் பெரிய சக்தியெல்லாம் கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி அது ஒரு விதமான ஒரு ஏளனம். ஆனா சக்தி இல்லாத வலுவற்ற நபர்களை தான் ஆண்டவர் பயன்படுத்துவாரு அப்படின்றத இந்த உலக மக்களுக்கு தெரியல. பெரிய ஞானம் இல்லாத மக்களை தான் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். பெரிய சொத்து இல்லாத மக்களை தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். நல்ல உள்ளத்தை தான் ஆண்டவர் தேடி வருகின்றார் அப்படின்றத நம்ம இந்த சூழ்நிலை வழியாக புரிஞ்சுக்கலாம். இந்த எப்படி நம்ம ஒரு வீக்கா இருக்கிறோமோ அப்பதான் வந்து நம்ம சக்தியோட இருக்கின்றோம். அவர் கிருபை நமக்கு போதும் அப்படின்றத இந்த சூழ்நிலையில இருந்து புரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து உங்களே வந்து சக்திப்படுத்திப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறான். அடுத்த ஒரு கேள்வி அதுதான். ஆனா அவன் கேட்கிற கேள்வி வந்து கடவுளுக்கு எதிரான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கல. நெகேமியாவின் புத்தகம் 4வது அதிகாரத்துல 6வது வசனத்தை பாத்தீங்கன்னா 2வது வசனத்துல will you restore, இதை வந்து திருப்பியும் வந்து கெட்டி எழுப்புவியா அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து சக்திப்படுத்த போறது கிடையாது. இது கடவுளுக்கு எதிரான ஒரு பேச்சு. அப்போ கடைசி ஒரு கேள்வி அவன் கேக்குறது என்னன்னா, நீ என்ன ஒரு குப்பைதான் கையில இருக்குது, இதை வச்சு நீ என்ன கட்ட போற, அழிவுக்குரிய விஷயம் தான் கையில வச்சிருக்கிற, இதெல்லாம் வந்து பெருசா கட்ட முடியாது, இந்த கோயிலாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு நெகேமியா என்ன பதில் தருகின்றார், அதான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அதுதான் நெகேமியா என்ன பதில் தருகின்றார். அவர் ஜெபிக்கின்றார், கடவுள்கிட்ட ஜெபிக்கின்றார். போன வாட்டி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் வந்து அவர் பேச்சு கொடுத்திருப்பாரு, இதுல உங்களுக்கு பங்கு இல்லை, இது கடவுளின் வேலை, கடவுள் கரம் எங்களோட இருக்கின்றது ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு, நீங்க அதோட போராடையும் உங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ கடவுள் வந்து கடவுள்கிட்ட தான் அவர் ஜெபிக்கிறாரே ஒழிய இவங்களோட வந்து பேச்சே கிடையாது. நெகேமியாவின் பதில் முக்கியமா கவனிக்க வேண்டிய பதில். நெகேமியாவின் புத்தகம் 4வது அதிகாரத்துல 4வது வசனத்துல இருந்து 4-5 வாசிக்கிறீங்களா?
எம் கடவுளே, நாங்கள் ஏளனம் செய்யப்படுவதை பாரும். இந்த இழிவு அவர்களின் தலைமேலேயே சுமத்தப்படட்டும். அந்நியரின் நாட்டில் அவர்கள் அடிமைகளாகி கொள்ளையடிக்கப்படட்டும். அவர்களின் குற்றத்தை மூடிவிடாதேயும். அவர்களின் பாவத்தை முகத்திலிருந்து கழுவி விடாதேயும். ஏனெனில் கட்டுவோரை இழித்துரைத்தார்கள். ஆமீன். ஆமீன். அங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அவரு ஏன் எதிரி அப்படின்னு அவர் சொல்லல. ஏன் எதிரிகளுக்கு எதிராக நீங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு அப்படின்னு சொல்லல. அவரு கடவுளின் எதிரி, கடவுள செயலுக்கு, கடவுளோட திருவுளத்துக்கு மாறாக செயல்பட்டவர். அவரோட எதிரியா அவருக்கு அது கருதலை. கடவுளை எனக்கு மகிமைக்காக அவர் செயல்பட்டார். ஆனா கடவுளை நீங்க அவங்களுக்கு எதிருங்க, அவங்கள வந்து அவங்களோட அவங்கள நீங்க எதிர்த்துங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஒரு எதிர்ப்பு நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இது 3வது வாட்டி நெகேமியா செவிப்பது. இது கடைசி வாட்டியாக இருக்காது. ஆனா அவரோட நோக்கம் மாறவே இல்லை. அதுதான் முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். சில தடைகள் வந்தா உடனே நம்ம நோக்கம் கவலையாக மாறுகின்றது. தளறு என்றோம்னா அவரு மனம் தளரவே இல்லை. அவர் ஜெபிக்கின்றார். அதுக்கப்புறம் திருப்பி அவரு வேலைக்கு செய்கின்றார். சாத்தானோட நோக்கமே அதுதான். ஆண்டவர் தடை கொண்டு வரணும், நம்ம மனதுல வந்து சோர்வடையணும், நம்ம ஜெபத்தை விட்டுறணும். முதல்ல அவன் செய்ய வேண்டிய முதல் நோக்கமே அதுதான். ஜெபத்தை நம்ம விட்டுறணும், ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. மற்றவர்கள் சொல்ற விஷயங்கள், சில வார்த்தைகள் நமக்கு வேதனை கொடுக்கலாம். ஆனா நம்ம வேதனை கொடுக்க அனுமதிக்க கூடாது. அதை பத்தி நீங்க அதிகமா சிந்திக்க தேவை கிடையாது. சாத்தானுக்கு ஒரு இடம் கொடுக்காதீர்கள். சாத்தானுக்கு ஒரு இடம் கொடுக்காதீர்கள். ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட அந்த விஷயத்தை அர்ப்பணிங்க, ஆண்டவரின் வேலையை செய்யுங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஆண்டவரின் எதிர்பார்ப்புகளை நீங்க செய்யுங்க, அவருக்கு உங்களுக்கு கொடுத்த கடமைகளை நீங்க செய்யுங்க. அதுதான் நீங்க நோக்கமா போகணும். ஆனா பல நேரத்துல நம்ம அப்படி செயல்படுவது கிடையாது. பல நேரத்துல நம்ம அந்த மாதிரி செயல்படுவது கிடையாது. நம்ம போர் வந்து மனிதர்களோட கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து புரிந்து கொள்ள அழைக்கின்றார். மனிதர்களோட கிடையாது, இது சாத்தானோட நம்ம போரிட்டு இருக்கு. எபேசியர் 6வது அதிகாரத்துல 10-13 வரைக்கும் வாசிப்பாங்க. மனிதர் பேசுற மாதிரிதான் இருக்கும். இயேசு ஆண்டவர் பேதுரு கிட்ட சொல்ற வார்த்தை என்ன? பேதுரு என்னை விட்டு தூர போன்னு சொல்லல, சாத்தானே என்னை விட்டு தூர போ. இந்த மனிதர்களின் சிந்தனையோட பல பேர் நம்ம கிட்ட வருவாங்க. ஏளனமா பேசுவாங்க, மோசமா இருக்கும், மோசமான பேச்சுகள், நம்மளை காயப்படுத்துகின்ற பேச்சுகள் நிறைய இருக்கும். காயப்படாது. அதை பத்தி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நமக்கு தேவை கிடையாது. ஆண்டவரின் வார்த்தைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா போதும். காயப்படாதீர்கள். ஆண்டவரை நோக்கி பயணம் செய்யற ஒரு மனநிலைக்கு வர ஆண்டவர் அழைக்கிறார். எபேசியர் 6வது அதிகாரத்துல 10-13 வாசிக்கிறீங்களா? இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றலுடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். ஆமீன். ஆமீன். மனிதர்களோடு அல்ல. நம்ம பார்க்கக்கூடிய எதிரியை வந்து முக்கியத்துவம் கொடுக்காது. நம்ம பார்க்க முடியாத சாத்தான், அவங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சாத்தானை பாருங்க, அமைதி கொண்டு இருங்க, ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார். நீங்க பேசும்போது அந்த பிரச்சனை அதிகம் தான் போடுமே ஒழிய அதுக்கு ஒரு தீர்வு இருக்காது. இப்ப யூதர்கள் வந்து சோர்வடைஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தோல்வி அடைந்திருப்பார்கள். சாத்தான் நம்ம சோர்வடையணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்படுறான். அதனாலதான் இந்த பேச்சுகள் எல்லாம். இந்த சோர்வு அடைந்ததுனாலதான் எண்ணிக்கை நூல் 13வது அதிகாரத்துல இந்த இஸ்ரேல எகிப்து தேசத்திலிருந்து வந்த இஸ்ரேல் மக்கள் காதேஷ் பர்னேயா இடத்துல பாத்தீங்கன்னா கானான் தேசத்துக்கு அவங்களால செல்ல முடியல. அவங்க நம்மளோட சக்தியானவங்க, அவங்களால நம்ம ஜெயிக்க முடியாது. ஆண்டவரோட சக்தி மேல வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கம்மியா இருந்தது.
ஆண்டவர் நம்மளை சக்திப்படுத்துவா, நமக்கு வந்து இந்த வெற்றி கிடைக்கும், நம்மளால நம்ம மனம் தளர தேவை கிடையாதுன்ற ஒரு எண்ணம் இல்லை. ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் அதிகமாக, அதுக்குதான் அந்த நம்ம தோல்வி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி பயம்தான் அதிகம். எண்ணிக்கை நூல் 13வது அதிகாரம் 31வது வசனம். உளவு பார்க்க போறாங்க மக்கள், இஸ்ரேல் மக்கள் வந்து உளவு பார்க்க போறாங்க கானானிய தேசத்துக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் ஐயோ இதெல்லாம் வந்து நம்மளால ஜெயிக்க முடியாது. 10 பேர் 12 பேர் போறாங்க. அதுல வந்து ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ஆள் போறாங்க, 12 பேர். அதுல காலேபும் ஜோஷுவா மட்டும்தான் வந்து நம்மளால இவங்க ஜெயிக்க முடியும், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறா, நம்மளால இவங்க ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு கரெக்டான ஒரு மெசேஜ் கொண்டு வராங்க. ஆனா மத்த 10 பேர் வந்து சொல்றாங்க இல்ல நம்மளால ஜெயிக்க முடியாது, அவங்க ரொம்ப பெரிய விஷயம் தான், நம்மளால சாதிக்க முடியாது, நம்ம சோர்வுடைய விதத்துல நெகட்டிவா பேசுவாங்க. எண்ணிக்கை நூல் 13வது அதிகாரத்துல 27ல இருந்து 30 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அவர்கள் மோசேயிடம் கூறியது, நீர் எங்களை அனுப்பிய நாட்டுக்கு நாங்கள் சென்று வந்தோம். அதில் பாலும் தேனும் வழிந்தோடுகிறது. இதுவே அதன் கனி. ஆயினும் அந்நாட்டில் வாழும் மக்கள் வலிமை மிக்கவர்கள். நகர்கள் அரண் சூழ்ந்தவை, மிக பெரியவை. அத்துடன் ஆனாக்கின் வழிமரபினரையும் நாங்கள் அங்கு கண்டோம். அமலேக்கியர் நெகேபு நாட்டில் வாழ்கின்றனர். இத்தியர், எபூசியர், எமோரியர் ஆகியோர் மலைநாட்டில் வாழ்கின்றனர். கானானியர் கடல் அருகிலும் யோர்தானை ஒட்டியும் வாழ்கின்றனர். காலேபு மோசே முன் மக்களை உடனே அமைதிப்படுத்தி, நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்துக் கொள்வோம், ஏனெனில் நாம் அதை எளிதில் வென்றுவிட முடியும் என்றார். ஆனால் அவருடன் சென்றிருந்த ஆள்கள், நாம் அம்மக்களுக்கு எதிராக போக முடியாது, ஏனெனில் அவர்கள் நம்மிலும் வலிமை மிக்கவர்கள் என்றனர். ஆமீன். நம்மிலும் வலிமை மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் சோர்வடைஞ்சிட்டாங்க. நம்ம போவேனா, ஐயோ நம்ம வந்து அழிஞ்சிருவோம், இவங்களுக்கு எல்லாம் நம்மளால போரிட முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோட இருக்கிறேன், உங்களுக்கு வெற்றி தரேன் அப்படின்றாரு. ஆண்டவரை நோக்கி நம்ம பயணம் செய்வது கிடையாது, நம்ம பயத்தை நோக்கி தான் அதிகமா பயணம் செய்யணும். அதான் நம்ம பிரச்சனை. சீடர்கள் இயேசு ஆண்டவரோடு இருந்தார்கள். ஆனா கடல் சீற்றத்தை பார்த்து இயேசு ஆண்டவர் பக்கத்துல இருந்து அவங்க மறந்துட்டாங்க. கடல் சீற்றம் பல பிரச்சனைங்க, பல என்ன சொன்னா ரொம்ப அவங்க சொல்றாங்க, அவங்க பயப்படுறாங்க. அவங்க மீனவர்கள் வந்து கடல் சீற்றம்லாம் பார்க்காமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனாலுமே வந்து இயேசு ஆண்டவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, தூக்க வச்சுட்டாங்க. நம்ம வந்து ஆண்டவர் நோக்கி பயணம் செய்யறது கிடையாது, ஆண்டவர் தூங்க வச்சிடறோம். ஆண்டவரை நோக்கி பயணம் செய்ய ஆண்டவர் அழைக்கிறார். ஒருத்தர் சொல்றார், 40 வருடம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர் ஒருத்தர் சொல்றாரு, ஆண்டவர் வேலையை செய்யும் போது இந்த சோர்வு அடைகின்றவர்கள் என்ன மாதிரி நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் அந்த சோர்வு அடைகிறார்களோ அவங்கெல்லாம் வந்து நம்பிக்கை கம்மியா இருக்கும், டவுட், நிறைய விதமான கேள்விகள் தான் அதிகமா இருக்கும் அவங்க உள்ளத்துல, டவுட்ஸ் இருக்கும், நிறைய டவுட்ஸ். இது எப்படி நடக்கும், இது எப்படி காம்ப்ரமைசஸ், உலகத்தோட சேர்ந்து போலாம், ஒன்றுக்குள்ள நம்ம போலாம் தான், ஆண்டவரோட சேர்ந்து போலாம் அப்படின்றது எண்ணம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்க ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல சில பிரச்சனைகள் இருக்கும், ஆண்டவருக்கு ஏற்றபடியாக எல்லா சூழ்நிலையிலும் இருக்காது. ஆண்டவர் வார்த்தையில விசுவாசம் கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்களோட ஆசை அப்படின்றது, அவங்களோட திட்டம் தான் அதிகமா வந்து விருப்பத்தோட இருப்பாங்க. அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க வாழ்க்கையில அவங்க வந்து ஆண்டவர் பின்னாடி செல்வதை ஒழிய, ஆண்டவருக்கு ஏற்றபடியா என் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பின்னாடி செல்லல. டவுட்ஸ், காம்ப்ரமைஸ் அப்படி இருக்கக்கூடாது. இரு மனதான நபர்களாக ஆண்டவர் பின்னாடி நம்ம செல்லக்கூடாது. ஆண்டவர் பின்னாடி விசுவாசம் அவிசுவாசமான நபர்களாக, இரு மனதோட நபர்களாக நம்ம செல்லக்கூடாது. அது ஆண்டவர் வேலைக்கு அது ஒரு தடை, மிகப்பெரிய ஒரு தடை. இதெல்லாம் கேட்கும் போது நெகேமியாவின் புத்தகம் 4வது அதிகாரத்துல 10வது வசனம், எல்லாரும் வந்து நெகேமியா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நெகேமியா புத்தகம் 4வது அதிகாரத்துல 10வது வசனம் வாசிக்கிறீங்களா? அப்பொழுது யூதா நாட்டினர்
சுமப்போர் தளர்ந்து போயினர். மண்மேடோ பெரிதாய் உள்ளது, மதில்களை நம்மால் கட்டி முடிக்க இயலாது என்றனர். ஆமீன். ஆமென். அதுவும் இத்தனைக்கும் யூதா நாட்டினர் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா அவங்க யாரு? அவங்க தாவீதின் வழிமுறையினர். அவங்க மாதிரி சொல்லியிருக்கவே கூடாது. அதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். அது கேட்கும் போது நெகேமியா என்ன செய்யறாரு? மனம் தளரவில்லை. நம்ம மனம் தளருகின்றோம். அதனால ஆண்டவரால அங்க செயல்பட முடியாத ஒரு தடையாக நிற்கின்றது. இது ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. மனம் தளர்கின்ற சூழ்நிலைகள் வரும்னு ஆண்டவருக்கு தெரியும். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை என்னிடம் வாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்க சுமைகளை பத்தி சிந்திங்கன்னு ஆண்டவர் சொல்லல. என்னிடம் வாருங்கள். ஆண்டவர் உங்க பாரங்கள்லாம் எடுப்பாரு. அவர் நம்மளை சக்திப்படுத்துவாரு. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை என்னிடம் வாருங்கள். யார்கிட்ட நம்ம போறோம்? உங்க நண்பர்கிட்ட போவோம் கூட சொல்லலாம் ஆண்டவர். என்கிட்ட வாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. பல நேரத்தில் நம்ம அதை செய்யறது கிடையாது. ஆண்டவரோட கிருபையை நம்ம வாழ்க்கையில அனுபவிப்பது கிடையாது. மத்தேயு 11வது அதிகாரத்துல 28ல இருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? மத்தேயு 11 27ல இருந்து 30. மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆமீன். நம்புகின்றீர்களா? அதான் இங்க கேள்வி. ஆண்டவர் கேட்க ஒரே ஒரு கேள்வி இதுதான். நீங்க நம்புவதற்கு தயாரா? இதேதான் ஒரு கேள்வி. அந்த கேள்விகளுக்கெல்லாம் மனதில் வருகின்ற இதற்கு எதிரான வருகின்ற கேள்விகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம முழு நம்பிக்கை வைப்பதற்கு, நீங்க முழு இதயத்தோட ஆண்டவரை நம்பிக்கை வைப்பதற்கு தயாரா? அந்த கேள்விதான் ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவரை நோக்கி மட்டும் மனம் தளராமல் ஆண்டவரை நோக்கி பயணம் செய்கின்ற பிள்ளைகள் ஆண்டவர் உயர்த்துவார். மனம் தளர் வைப்பதற்கான பல சூழ்நிலைகள் வரும். ஆண்டவரே, இது எல்லாம் நீங்க என் நன்மைக்காக மாற்றுவீர்கள் அப்படின்னு சொல்லி நான் விசுவசிக்கின்றேன். உங்களை விசுவசிக்க முடியுமா தான் ஆண்டவர் கேட்கிறார் கேள்வி. வேற ஒண்ணுமே கிடையாது. ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரத்துல 28வது வசனம். நீங்க ஆண்டவரை நேசிக்கின்ற ஒரு நபரா? அதான் இங்க ஒரு கேள்வி. இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு கேள்விதான். நீங்க ஆண்டவரை நேசிக்கின்றீர்களா? அப்ப உறுதியாக எவ்வளோ இக்கட்டான, எவ்வளவு வேதனையான சூழ்நிலை, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை, எவ்வளவு நம்ம சோர்வு அடைகின்ற வார்த்தைகளாக இருக்கலாம், எல்லாமே ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். எல்லாமே ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். சில பேர் நான் அன்பு செய்து, நான் நேசிச்சு, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நன்மைகள்லாம் செய்து, அந்த நபர் கூட நமக்கு எதிராக பேசினவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் நீங்க சொன்னதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்க வழியாக பேசியிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு அவங்க தவறு ஏற்றுக்கொண்ட பல நபர்கள் இருக்கிறாங்க. அதனால மனித நாவை பார்த்து அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லி சோர்வடையாதீங்க. அது இன்னைக்கு ஒரு மாதிரி பேசும், நாளைக்கு வேற மாதிரி பேசும். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரத்துல 28வது வசனம் வாசிக்கிறீங்களா? மேலும் கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆமேன். ஆமேன். ரத்தத்தால் எங்களுக்கு ஆண்டவரே தன்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள், சோர்வின் கட்டுகள் உடைக்கப்படுத்த ஆண்டவரே. உள்ளத்தில் காயங்கள் ஆறப்படட்டும். Bind up all the broken wounds, cut every bondage, எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். Bind and cast every unclean spirit, எல்லா சுத்த ஆவிகளை கட்டி திருமணமாக்கப்படுத்தும் ஆண்டவரே. சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். Receive the peace of Christ. Father, in the name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.